Fourth sum பாருங்க question எழுதியிருக்கேன். Express the following in rational numbers. Rational numbersனா எப்படி இருக்கும்? A by B format. அதாவது நியூமரேட்டர்ல ஒரு நம்பர் இருக்கணும், டினாமினேட்டர்ல ஒரு நம்பர் இருக்கணும். இப்படி இருந்தா அதை ரேஷனல் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். இப்போ நமக்கு பாயிண்ட்ல இருக்கு இல்லையா, இதை தான் நான் மாத்தணும்னு சொல்றாங்க. பாயிண்ட்ல இருக்கிறத நான் ரேஷனல் நம்பர்ஸா எழுதணும் அப்படின்னு சொல்றாங்க. கொஸ்டின் என்னன்னா 0.24 ஹோல் பார். ஹோல் பார்னா என்ன சொல்லியிருக்கேன், அது திருப்பி திருப்பி வரும் இல்லையா. அப்போ 0.24 and it goes on இப்படி இருக்கும்னு அர்த்தம். ஓகே, இப்போ சொல்யூஷன் என்னன்னு பார்க்கலாமா? அக்கா சொல்லித்தரது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு அப்படின்னு தோணுச்சுன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா சம்மையும் ஈஸியா கத்துக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போறேன், let x is equal to அப்படின்ட்டு 0.2424 அப்படி நான் எழுதிக்கிறேன். இந்த ஃபுல் டேர்ம் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இதை நான் வந்து ஃபர்ஸ்ட் ரிசல்ட்டா நான் எடுத்துக்கிறேன். ஒரு ஈக்குவேஷனா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பீரியட்ஸோட அதாவது லென்த் ஆஃப் பீரியட்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா. எழுதலாம், லென்த் ஆஃப் பீரியட்ஸ் ஆஃப் டெசிமல். லென்த் ஆஃப் த பீரியட்ஸ் ஆஃப் டெசிமல் எப்படி வேணா எழுதிக்கலாம். எவ்வளோ இருக்கு, 2 இல்லையா. ரிப்பீட்டட் எவ்வளோ வருது, 2. ஸோ 2. இது ஏன் இப்போ எழுதுறோம், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நமக்கு. ஏன்னா லென்த் ஆஃப் த பீரியட் கண்டுபிடிச்சாதான் நம்மளால மல்டிபிள் பை 100 10 1000 தெரியும். ஏன்னா அதுதான் நம்மளோட செகண்ட் ஸ்டெப். இப்போ 2 பீரியட்ஸ் இருந்ததுன்னா நமக்கு என்ன பண்ணணும், நம்மளோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை 100 மல்டிபிள் பண்ணணும். புரியுதா? இப்போ 3 இருந்ததுன்னா 1000 சிம்பிள், 1 இருந்ததுன்னா 10, 2 இருந்ததுன்னா 100, அவ்வளோதான், வேற ஒண்ணுமே இல்லை அதுல. இப்போ நம்ம மல்டிபிள் பண்ணலாமா? நான் இப்போ மல்டிபிள் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை 100 into x இல்லையா, that is 100x, that is equal to 0.242424 and it goes on into 100. உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் இந்த ஸ்டெப்பை எழுதுறேன்னா. ஸோ அடுத்த ஸ்டெப் எப்படி வரும்னா 100x is equal to 100 பண்ணோம்னா 2 டெசிமல் பாயிண்ட் நம்ம தள்ளி வைக்கணும்னு அர்த்தம் இல்லையா. ஸோ 24.24 and it goes on. புரியுதுங்களா? நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப், அதுக்கு தான் உங்களுக்கு ஒரு ஸ்டெப் கூட மிஸ் ஆகக்கூடாதுன்னு எழுதுறேன். இப்போ அடுத்து என்ன பண்ணணும் இம்பார்ட்டன்ட்னா 2 minus 1. சரிங்களா? ஸோ subtract 2 and 1. இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் எழுதலாம், 100x மைனஸ் போட்டுட்டு இதுக்கு நேரா எக்ஸ் என்ன பண்ணணும், நம்ம மைனஸ் பண்ண போறோம். அதாவது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன். அடுத்து முதல்ல இது எழுதிடுங்க, 24.2424 it goes on minus 0.2424 and it goes on 99 இல்லையா. 100 minus 1 is 99x and இதுல பாருங்க இந்த டேர்ம் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. அப்ப இந்த டேர்ம் நம்ம என்ன பண்ணிடலாம், மைனஸ் பண்ணும்போது கேன்சல் பண்ணிடலாம். அப்ப ரிமைனிங் எனக்கு 24 மட்டும் தான் இருக்கும். x is equal to 24/99. அவ்வளவுதான் நம்ம சம். ரொம்ப சிம்பிளா ரொம்ப ஈஸியா சொல்லி கொடுத்துருக்கேன். இதுல நம்ம என்னெல்லாம் மெயினா பார்க்கணும் அப்படின்னா, முதல்ல x is equal to எழுதணும். அப்புறம் லென்த் ஆஃப் த பீரியட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அது ரொம்ப மெயின். லென்த் ஆஃப் த பீரியட் வந்து 2, எது ரிப்பீட் ஆகுதோ அத்தனை நம்பர் 2. அப்ப 2னா 100 மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணதை செகண்ட் ஈக்குவேஷனா எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா சப்ட்ராக்ட் 2 minus 1, 100x minus 1x, that is equal to 24.2424 goes on minus 0.2424. ஸோ எப்பவுமே இந்த ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி தான் வரும். அதை ரெண்டத்தையும் கேன்சல் பண்ணிடுங்க. 24 மட்டும் இருக்கும், இங்க 99x இருக்கும். x is equal to 24/99. ரொம்ப ஈஸி. ஸோ தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு எக்ஸாம்ல நல்ல மார்க் எடுக்கலாம். இப்போ செகண்ட் சப்டிவிஷன் என்னன்னு பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷனோட கொஸ்டின் வந்து 2.327 ஹோல் பார். இப்போ பாருங்க நமக்கு லென்த் ஆஃப் பீரியட் மாறி இருக்கு. எத்தனை இருக்கு, 3 இருக்கு இல்லையா. ஸோ நம்ம எழுதலாம் சொல்யூஷன் லெட். முதல்ல இந்த லெட் அதை வந்து கம்பல்சரி எழுதணும். ஏன்னா அதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். லெட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2.327 திருப்பி 327 திருப்பி 327 and it goes on. இதை நம்ம என்னன்னு பண்ணோம், ஃபர்ஸ்ட் செட்னு எடுத்துக்கணும். இப்போ உடனே நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், நம்ம லென்த் இல்லையா. இப்போதைக்கு லென்த் மட்டும் எழுதிக்காங்க, நீங்க ஃபுல்லா எழுதிக்காங்க. 1 2 3 length of periods வந்து எவ்வளவு இருக்கு 3. So நான் மல்டிபிள் எதால பண்ணனும் 1000 ஆல மல்டிபிள் பண்ண போறேன். எதை என்னோட ஈக்குவேஷன் 1.
ஸோ ஈக்குவேஷன் 1 இஸ் மல்டிபிள் பை 1000 இல்லையா? அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? 1000x is equal to, இதை மல்டிபிள் பண்ணாம நான் டைரக்டா எழுதுறேன். இப்போ 3 டெசிமல் பிளேஸ் தள்ளி நான் என்ன பண்ணணும்? பாயிண்ட் வைக்கணும் இல்லையா? அப்போ 2327.327 and it goes on இல்லைங்களா? இப்போ இதை நான் என்ன பண்ணலாம்? இது என்னோட செகண்ட் ஈக்குவேஷனா எடுத்துக்க போறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம்? 2 minus 1. ஓகே, 2 minus 1 செய்யலாமா? 1000x minus x is equal to 2327.327 dot minus 2.327 and dot. இப்போ 1000 minus 1 3 9 எழுதணும். 999x is equal to, இப்போ இது கொஞ்சம் கவனமா பாருங்க. இந்த 327 கேன்சல் ஆயிடும். இப்போ 2327 minus 2, அப்போ 7ல இருந்து நம்ம என்ன பண்ணா போதும்? 2 வந்து மைனஸ் பண்ணா போதும். அப்போ 2325 அவ்வளவுதான் நம்ம ஆன்சர் கிடைச்சிருச்சா? இப்போ நெக்ஸ்ட் லைன்ல x ஓட வேல்யூ என்ன? 2325 டிவைடட் பை 999. ஸோ நம்ம சம் ரொம்ப சிம்பிளா இருக்கா? ஸ்டெப்ஸ் கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுங்க, உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். தேர்ட் சப்டிவிஷன் என்னன்னு பார்க்கலாம். தேர்ட் சப்டிவிஷன் என்னன்னு எழுதிருக்கேன். தேர்ட் சப்டிவிஷன் நமக்கு ரொம்ப சிம்பிள், ஏன்னா மேல டேஷ் இல்லை, அப்போ அது ரிகரிங் கிடையாது, டெர்மினேட்டிங் ஈக்குவேஷன். இந்த மாதிரி வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா -5.132. இதை நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இன்டூ, எத்தனை டெசிமல் இருக்கு? 1 2 3 இல்லையா? ஸோ இன்டூ 1000 by 1000. சிம்பிள். ஸோ இந்த பாயிண்ட்டும் இந்த ஜீரோஸும் என்ன ஆகும்? 1000ல மல்டிபிள் பண்ணும்போது பாயிண்ட் ரிமூவ் ஆயிடும். -5132 டிவைடட் பை 1000. இப்போ இதை ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுமா? கண்டிப்பா 2 டேபிள்ல பண்ணலாம், கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இல்லைன்னா 4 டேபிள்ல பண்ணா அதுவும் ஈஸியா இருக்கும். நான் முதல்ல வந்து 4 டேபிளே பண்ணிடலாம். 4 2s are 8 பேலன்ஸ் 2, 4 5s are 20 0. மேல பார்த்தோம்னா 4 1s are 4 பேலன்ஸ் 1, 4 2s are 8 9 10 11 33, 4 8s are 32 again balance 1, 4 4s are 12, அதாவது 4 3s are 12, sorry. So 1283 divided by 250 and minus இருக்கு, அவ்வளவுதான். இப்போ இது உங்களுக்கு சப்போஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும்னா நான் திருப்பி எழுதுறேன். 4 டேபிள்ல 4 1s are 4, 1 1 11, 4 2s are 8 33 and 4 8s are 32 balance 1 2 வரும், 4 3s are 12, so 0. புரியுதா? இதுதான் நம்மளோட 1283. இப்போ நான் fourth subdivision எழுதலாம். fourth subdivision என்ன கொடுத்திருக்காங்கன்னா 3.17 and 7க்கு மேல மட்டும் தான் அந்த பார் போட்டிருக்காங்க. அதுதான் நம்ம இப்போ மெயினா பார்க்கணும். ஏன்னா நமக்கு இதுக்கு முன்னாடி வந்தது எல்லாமே டெசிமலுக்கு அப்புறம் வர்றது எல்லாமே ஃபுல்லா பார் போட்டிருந்தாங்க. பட் இதுல வந்து அப்படி பண்ணல. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் பார்க்கலாம். சொல்யூஷன் எழுதலாம். என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? let x is equal to எழுதுவோம் இல்லையா? so let x is equal to 3.177. 7 மட்டும் தான் ரிப்பீட் ஆகணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா 7க்கு மேல மட்டும் தான் பார் இருக்கு. that is equal to 1. இப்போ நம்மளோட length of periods என்னன்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா? length of periods of decimals கண்டுபிடிக்கணும். இது என்ன? நமக்கு 1, ஏன்னா ஒரே ஒரு நம்பர் தான் ரிப்பீட் ஆகுது 1. அப்ப நான் எதால மல்டிபிள் பண்ணணும்? equation 1 into 10 இல்லையா? 10னால தான் நான் என்ன பண்ண போறேன்? மல்டிபிள் பண்ண போறேன். சோ பண்ணலாமா? 10x is equal to 3, 1 டெசிமல் தள்ளி போயிடும், 31.777. ஓகே, இதுதான் நம்மளோட செகண்ட் ஈக்குவேஷன். இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ண போறோமானா கிடையாது. மறுபடியும் நான் செகண்ட் ஈக்குவேஷனை இன்டூ 10 பண்ணணும். ஏன்னா நமக்கு வந்து இந்த ரிப்பீட் ஆகிற டேர்ம்ல ஒரு டேர்ம் ஆஃப் டெசிமல்குள்ள இருக்கணும். சோ திருப்பி இன்டூ 10. அப்போ 10 into 10 எவ்வளோ? 100 இல்லையா? 100x is equal to 317.777. இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் தான் என்ன பண்ண போறோம்? நம்ம மைனஸ் பண்ண போறோம். புரியுதா? இந்த மாதிரி சம்பந்தம் ஒரு 2-3 வாட்டி திருப்பி திருப்பி பாருங்க. அப்பதான் நமக்கு வந்து கொஞ்சம் வந்து
ஈஸியாக இருக்கும், புரிஞ்சிடும். அவ்வளோதான், இதுதான் விஷயம் அப்படின்ட்டு நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். இப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணலாம். ஸோ 100x minus 10x is equal to 317.77 dot 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 minus 31.777 dot dot dot. இப்போ என்ன பண்ணலாம், இது ரெண்டுத்தையும் 100 minus 10 is 90x இல்லையா, and is equal to பாயிண்ட்டுக்கு அப்புறம் எப்பவுமே நமக்கு கேன்சல் ஆயிடும். அது நமக்கு தெரியும். இப்போ 3 சப்டிவிஷன் வரைக்கும் பார்த்துருக்கோம், நமக்கு அது நல்லாவே தெரிஞ்சிருக்கணும். இப்போ நான் என்ன பண்ணணும், 317 minus 31 இதுதான் நான் பண்ண போறேன். ஸோ 6 and 11 இது 2, அப்போ 286 இல்லையா, நம்ம ஆன்சர் வந்து 286 எழுதலாமா, 286. இப்போ x is equal to 286 divided by 90. இப்போ எந்த டேபிள்லையாவது கேன்சல் பண்ணலாம், 2 டேபிள்லேயே பண்ணலாம் இல்லையா, நமக்கு ரொம்ப சிம்பிள் 2 டேபிள் தான். 2 4s are 8, balance 1, 2 5s are 10, again 2 1s are 2, 2 4s are 8 and 2 3s are 6. So 143 by 45. சம் ரொம்ப ஈஸி, நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் இல்லையா. நான் சொல்லி கொடுக்கறது வந்து புரியுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம 5th கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். 21.2137 ஹோல் பார். இப்போ மறுபடியும் நமக்கு வந்து கொஞ்சம் ட்விஸ்டட் கொஸ்டின் என்னன்னா, ஃபுல் பார் இல்லை, லாஸ்ட் டேர்முக்கு தான் பார் கொடுத்துருக்காங்க. அப்போ நான் வந்து ஒரு வாட்டியும் 10 10 10 மல்டிபிள் பண்ணி 7 வந்து பாயிண்ட்டுக்குள்ளே வர்ற வரைக்கும் நான் என்ன பண்ணணும், மல்டிபிள் பண்ண போகிறேன். ஸோ எப்படி பண்ணுறன்றத பார்க்கலாம். ஸோ என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் லெட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸில் இருக்க கொஷின் மைனஸில் இருக்கா, ஸோ மைனஸ் 21.213777 and this is our first equation. இப்போ length of periods என்ன ஒன்னே தான், அது எழுதிடலாம். length is equal to 1. so first equation எதால மல்டிபிள் பண்ண போறோம், 10ஆல பண்ண போறோம். அப்போ 10x is equal to minus 21, ஒரு டெசிமல் மட்டும் எடுத்துக்கலாம், அப்புறம் பாயிண்ட் வச்சிடணும், 13777. அகேன் நான் இந்த வந்து 2 into என்ன பண்ணணும், 10 பண்ணணும். அப்போ 10 into 10 100x. ஸோ மைனஸ் 212 1 இப்போ உள்ள எடுத்துக்கலாம், 0.3777. இந்த 7 வர்ற வரைக்கும் நம்ம இதே மாதிரி தான் செய்ய போகிறோம். ஸோ எக்ஸாமில் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டெசிமல் பாயிண்ட் வந்து ரிப்பீட்டிங் ஆகிறது நமக்கு வர்ற வரைக்கும் செய்யணும். இப்போ 100க்கு அப்புறம் 1000x is equal to minus 213.777. மறுபடியும் நம்ம இதை என்ன பண்ண போகிறோம், 10ஆல மல்டிபிள் பண்ணணும். 1 2 3 4 zeros வந்திருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. மைனஸ் 21213. இப்போ 7 உள்ள வந்துருச்சு. ஸோ இதோட நம்ம என்ன பண்ணிடலாம், இதை ஸ்டாப் பண்ணிடலாம். இப்போ நான் எப்போவுமே லாஸ்ட் 2 வரை என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். அப்போ லாஸ்ட் 2 மைனஸ் பண்ணலாமா. ஸோ 5 minus 4. So 5 minus 4 பண்ணலாம். 1 2 3 4x minus 1 2 3x is equal to minus 212137.77 dot dot minus ஆல்ரெடி நமக்கு ஒரு மைனஸ் இருக்கு இல்லையா, ஒரு மைனஸ், திருப்பி நம்ம இன்னொரு மைனஸ் தான் செய்கிறோம். ஸோ மைனஸ் உள்ள எழுதிக்கலாம், 2123.777. இப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுங்க, ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும், 9000 இல்லையா, 3 0 போட்டால் போதும். 9000x is equal to மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ், ஒரு மைனஸ் ஒரு பிளஸ். அப்போ என்ன பண்ணணும், பெரிய நம்பருக்கு மைனஸ் இருக்கனால மைனஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு நம்பரில் 777 கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் இருக்கிறத மட்டும் எழுதலாம் பாருங்க. நான் தனியாக ஒரு ரஃப் ஷீட்டில் எழுதுறேன், எழுதலாமா. ஸோ 21 அங்கே கிளியராக தெரியல, அதனால எழுதுறேன். 7 and 3 1 2 1 2. ஓகே, 7 minus 3 is 4, 3 minus 1 is 2. இந்த 1 11 ஆகுமா, 11 minus 2 is 9. இது வந்து என்ன ஆகிடும், ஆல்ரெடி 1ல இருக்கும். 1 minus 1 என்ன ஆகும், நமக்கு 0. and 21 minus 2 என்ன ஆகும், 19. ஸோ நம்ம ஆன்சர் என்ன, 1909 and 24. எழுதலாமா இதை, 1909 and 24. 10,000 minus 1000 பண்ணால் நமக்கு 9,000 கிடைச்சிரும்.
இப்போ நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -190,924 டிவைடட் பை 9000. அவ்வளோதான் நம்மளோட சம். கான்செப்ட் எல்லாருக்கும் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.